ஏங்க இந்த காப்பியை குடிங்க. செல்லம்மா அங்க இருக்கிறதுக்கு எரிச்சலா இருக்கு செல்லம்மா. நான் மட்டும் என்ன சந்தோஷமாவா அங்கே இருக்கேன். எனக்கு இந்த பிள்ளைகளெல்லாம் தேடதான் செய்யுது. அதுவும் ஒரு 10-20 வாட்டி போன் அடிச்சுட்டா சம்மந்தியம்மா போன் அடிச்சாவ என்ன செய்ய. ஏன் செல்லம்மா இப்படி வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்க? நம்ம மருமகளே ஒரு லூசு. அவட்டெல்லாம் நம்ம வீம்பு பிடிச்சோன்னா என்னைக்கே ஊரை காலி பண்ணி போயிருக்கணும். அதையே பேசிக்கிட்டு இருக்காதுங்கன்னே ஒரு வாரத்துக்கு ஃப்ரீயா விடுங்க. என்ன செல்லம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? வயசான காலத்துல இங்க வந்து ஒத்தியில கிடக்கணுமா? நம்ம மாவ வேற மாசமா இருக்கா, அவக்கு இது துணையா இருக்க வேண்டாமா? சரி அப்போ ஒன்று பண்ணுவோம். நீ ஊருக்கு கிளம்பும், நான் இங்கே இருந்துக்கிறேன் சரியா? நான் வந்து அல்லது புலம்பிட்டே இருக்காரப்பா. உன்னை விட்டு நான் இப்படி போவேன்? அப்ப சத்தம் கட்ட ஆமா எரியும். இடிச்சக்கா வீட்டுக்கு வர்றதுக்கே பயமா இருக்க. அந்த தாத்தா எங்கேயும் மறைஞ்சிருந்து நம்மள அடிச்சு விடுவாரோ? எதுக்கும் சுத்தி முத்தி பார்த்துக்கிடுவோம். இடிச்சக்காவ், இடிச்சக்காவ், யாரு உள்ள வாங்க. உள்ளது தாத்தா கிடப்பாரன்னு பயமா இருக்க. ஐயா நம்ம தலைவர் வாங்க. என்ன தலைவருங்கிய? சம்மந்தி ஐயான்னு சொல்லுங்க. சம்மந்தி ஐயா தலைவர் எல்லாம் நீங்க தான். சோபால இருங்க. என்ன ஆச்சு? எப்படி நடந்தது? நீங்க என்ன நடந்தது என்னங்கிற மாதிரி கேக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அவர் இருந்தாப்புல மெண்டல் வாக்குல ஒரு பேட் எடுத்து அடி வெளுத்து விட்டாரு. நல்லா தானே இருந்தாரு, ஏன் அப்படி பண்ணாரு? அவரு பாவம், அவருக்கு என்ன தோணுதோ என்னைய பாக்கிறதுக்கு அவருக்கு எப்படி தெரிஞ்சதோ தெரியல. நான் அவரை ஈன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். பூச்சி மாதிரி தெரிஞ்சிருக்கும் என்னைய பார்க்க. அது எப்படி இழிச்சக்கா? இவ்வளவு பெரிய பூச்சி உலகத்துல இருக்குமா? நீங்க வேற. நான் சும்மா சொன்னேன். குட்டா நீர் கற்பனையே பண்ணிடுவீரு. மண்டக்கட்டெல்லாம் எடுத்தாச்சா? ஆமா நேத்து சாயந்தரம் தான் கட்ட பிரிச்சேன். இழிச்சக்கா இதுல கொஞ்சம் பழங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சாப்பிடுங்க. பழக்காரிக்கே பழமா? சரி சரி. நீங்க தான் பழக்கடையை சரியா திறக்கிறதே இல்லையா? அந்த கடையை வேற யாருக்காவது கொடுத்துட வேண்டியதானே? அது ஒண்ணுமில்ல. இந்த ஊருக்கு முதல்ல அடைக்கலமாயி வந்து கிடைச்ச கடை, அதை கொடுக்கறதுக்கு மனசே இல்லை பத்துக்கிடுங்க. சரி சரி உங்க இஷ்டம். சரி நான் வாரேன். மருமகன் வந்திருக்காப்லையா? முனிஸ் சொன்னா. ஆமா அவன் நேரத்து தான் வந்தான். 2 வரையும் வர சொல்லுதே. சரி தலைவரே. சரி இழிச்சக்கா வாரேன். ஆமா இப்ப அந்த தாத்தா எங்க அடிச்சவரு? வேற எங்கேயும் கொண்டு சேர்த்துட்டீங்களோ? சேச்சா அப்படி கல் நெஞ்சா சேர்க்க முடியுமா? அவருங்க எங்கேயாவது கடையில நிப்பாரு. சரி சரி கவனமா இருந்துடுங்க. இப்போ அவரை வந்து கெட்டி தான் போட்டு வச்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு கெட்டி போடுவோம், அப்புறம் சரியாயிரும். அதுவும் சரிதான். மண்டபத்திரம் பார்த்துக்கிடுங்க. சரி சரி. கடவுளே போற வழியில அந்த தாத்தா வந்துடக்கூடாது, பயமா இருக்கு. நல்ல மனுஷன், பொண்டாட்டி தான் தெரியல. வண்ட முருகன் மாமா எங்க ஒளிஞ்சு போனாருன்னு தெரியலையே, தேடணும். ஏட்டி உன் பிள்ளை எங்க? இங்க பிள்ளை கொஞ்சம் வளர்ந்துட்டலாக்கா, பேச்சும் வர மாட்டேங்க. அதான் பிளே ஸ்கூல்ல விட்ட மத்திடுங்க. பிளே ஸ்கூல்னா பிளே ஸ்கூல் இல்லக்கா, நம்ம சத்துணவு ஸ்கூல்ல விட்டுருக்க மத்திடுங்க. ஒரு 2 மணி நேரம் தான், அதுக்கப்புறம் போய் கூட்டு வந்துடுவேன். கொஞ்சம் பிள்ளைகளோட சேர்ந்து பேசி வச்சிருக்கும்ல. ஆமா ஆமா, அது விடுறது நல்லதுதான். உனக்கு வச்சு மேய்க்க முடியலன்னு விட்டுருக்க. இதுக்கு தான் அத்தை பாட்டி இருக்கணும். நானா வேண்டாங்க, அதெல்லாம் ஓட்டிட்டு எல்லாம் உன் தொல்லையாலதான் பட்டி. ஏன்டி அப்படி சொல்லுத? எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா எங்கள் அத்தை பட்டியை? சும்மா அதே சொல்லி சொல்லி என் மனசை நோபடிக்காத. இருக்கும்போது அது அருமை தெரில, இப்போ கடந்து தாவிக்கா. இழிச்சக்கா மண்டக்கட்டெல்லாம் போயிட்டு இப்ப பரவாயில்லையா? ஆமாட்டி கட்ட அவுத்தாச்சு, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. பஞ்சாயத்து தலைவர் இப்பதான் வந்து பார்த்துட்டு போனாரு, பண்டை வாங்கி கொடுத்துட்டு போனாரு. சம்மந்தி அம்மால பாசத்துல வந்துருப்பாரு. ஆமா ஆமா. சரி ரொம்ப நேரம் ஆச்சு அங்க வந்து உட்கார்ந்து, அதான் கொஞ்ச நேரம் உட்கார வந்தேன். அந்த தாத்தா எங்க? அவர் அங்க ரூம்ல தான் வச்சு பூட்டிட்டு வந்திருக்கேன். ஒரே சேட்டை பண்ணி இடக்காரப்பா, எரிச்சலா இருக்கு. அவரை சரி பண்ற இடத்துல எங்கேட்டு கொண்டு விட வேண்டியதானே? அப்படித்தான் ராணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் தான் இறக்கப்பட்டு வேண்டாம் பாவம் நம்ம கூட இருக்கட்டும், ராணி அப்படி விட்டுதான் அவ அப்படி ஆயிட்டா, இவரையும் அப்படி விட வேண்டான்னு பாக்கேன். சரி என்னன்னு பார்த்துடுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது அந்த பணக்கார வைத்தியம்ல. ஏஞ்சலு எட்டி நல்லா இருக்கேட்டி, எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து. ஏஞ்சல் செல்லம் எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கே எழுச்சி சித்தி, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஏட்டி நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம் டி. ஏட்டி அத்தை பட்டி ஊரை விட்டு ஓடிட்டுட்டி என்கிட்ட சண்டையை போட்டு. அடக்கடவுளே என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா வாய்க்கா தகராறு தான், வேற ஒண்ணும் இல்ல. சரி கிறிஸ்மஸ்ல எப்படி போகுது உங்களுக்கு? அது சொல்லதான் நான் வந்தேன். இன்னைக்கு எல்லாரும் நைட்டு நம்ம வீட்டுக்கு ஸ்டார் மாட்ட வந்துருங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி கண்டிப்பா வந்துடணும். பிரியாணி பிரியாணி ஜாலியாக இருக்கும். அதுவும் ஜாக்லின் அக்கா பிரியாணி கேட்கவே வேண்டாம். எழுச்சி சித்தி நீங்களும் சித்தப்பாவையும் முனிசையெல்லாம் கூட்டிட்டு வந்துருங்க. சரிம்மா. எங்க வீட்டுல ஒரு தாத்தா கிடக்காரு, அவரையும் கூட்டு வாரு. எதுக்கு? அங்கே போய் எல்லாரும் மண்டையை உடைக்கிறதுக்கா?
பாவண்டி. அடி வாங்குற ஆளுவோ தான் பாவம், அவர் கிடையாது. அவர் வந்தா நான் வர மாட்டேம்மா. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. கிறிஸ்மஸ்க்கு அப்புறமா நானும் உங்க கூட வந்துருவேன். இதே மாதிரி நானும் இங்க உட்காந்து உட்காந்து பேசுவேன். வா வா வா, வந்து பழையபடி நம்ம கூட்டத்துல ஐக்கியமாவு. எல்லாரும் நைட்டு வந்துருங்க, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, ஸ்டார் போட வந்துருந்தோம். டான்ஸ்ராணி நல்ல பிள்ளை, பத்துக்க பணக்காரி, ஆனா பெருமையே கிடையாது, வெகுளி பிள்ளை. அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் சட்டியெல்லாம் வெளியே போட்டு சுத்துது. அதுதான் அவளுடைய ஸ்டைல், அவளுக்கு அடையாளம். ஏது ஜட்டியை வெளியே போட்டு சுத்துறதா? அந்த மாதிரி ட்ரெஸ்ஸே போட்டு அவ பழகிட்டா பத்துக்கிட்டு. அது சரி. சரி, அப்போ நைட் எல்லாரும் ரெடியா இருங்கண்ணே, ஸ்டார் மட்டும் போயிருவோம். சரி டி. வாங்க வாங்க, ஜாலியனக்கா வீட்டில் போயிட்டு ஸ்டார் மாட்டவும். நல்ல பனி விழ ஆரம்பிச்சிட்டுன்னா குளிர் அடிக்கி ஒரு சொட்டர் கிட்டர் போட்டு வந்திருக்கணும். நம்ம ஊரெல்லாம் ஒரு 5-6 நாளைக்கு தாங்க அந்த பனி அடிக்கும், அப்புறம் வெயில் வாய் பழந்துரும். ஆமா, அது சரிதான். வெறும் வயிறா போகிறோம், வயிறு எதுவும் இறச்சி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். வாயை பழந்துட்டே போ. ஏக்கா, இந்த தெருவில் பியாய் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லுதாவோ, உண்மையாக்கா? என்ன பெரிய பியாயி? மனசன்தான் பியாயி. மனுஷனை விட பெரிய பியாயி உலகத்திலே கிடையாது. சரியா சொன்னீங்க இளிச்சக்கா. மனுஷ பையில நம்பி ரோட்ல நடக்கதான் பயமா இருக்கு. பொம்பளையில ஒத்தையில போனா என்னென்னலாம் அநியாயம் அக்கிரமம் நடக்கு. இதுல பியாயம் பியாயி. பியாயி கூட நம்மள கண்ணை உருட்டி விட்டு பயம் காட்டிட்டு போயிரும் போலுக்கு. இந்த மனுஷனை தான் நம்ப முடியாது. ஒருவேளை பியாய் நிற்குமோ, பயமா இருக்கு. எம்மாடி, அதுக்குள்ள எல்லாரும் போயிட்டாங்க, பயமா இருக்கு. சார்லினாக்கா தெரியும், இருட்டா கிடக்கு. ஒரு லைட் போட்டா என்ன, அங்க தள்ளிதான் லைட் வச்சிருக்கான். சாக்லின் அக்காட்ட இருக்கிற பணத்துக்கு தெரு பூரா லைட்டு போடலாமே. கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலையை அவங்க ஆன்டி பண்ணணும். இல்லை, சில சமயம் கவர்மெண்ட் எதுவும் செய்யலைன்னா நம்ம தெருவை நம்ம தானக்கா பார்த்துக்கிடணும், நம்ம லைட்டு போட்டுக்கிட வேண்டியதுதான். அப்படி நீங்க எத்தனை தெருவுக்குமா லைட் போட்டு விட்டீங்க? நானே பாவம் ஒரு கஷ்டப்பட்டவன், நான் எங்கேருந்து போட முடியும்? சாக்லின் அக்கா வசதியானவங்கள, அதனால சொன்னேன் ஒரு 2-3 லைட்டு போட்டு விட்டா என்னன்னு. சரி சரி, பேசிட்டே இருக்காத நட. பேய் வந்திருக்குமோ? உமா நெல்லு, உமா நெல்லு. என்னப்பா அரஞ்சு மண்டையா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க்கா. நீங்க எல்லாரும் ஸ்டார் போட வருவீங்கன்னு எங்க அத்தை சொன்னாங்க. ஆமா, வருஷம் நாங்க தானே சீரியல் பல்பு ஸ்டாரும் போட்டுட்டு போவோம். சாக்லேட் அக்காக்கு நாங்க போடுறது ரொம்ப பிடிக்கும். ஏனி இருக்குக்கா, ஸ்டார் லைட்லாம் அந்த பக்கம் இருக்குக்கா, எடுத்து போட்டுக்கிடுங்க. அத்தை இப்போ வருவாங்க. சரிப்பா, சரி சரி, நீ போயிட்டா. இது சான்சரணி, இவன் பேரு தான் ஆரஞ்சு மண்டையன். இவன் உண்மையான பேரு ஆகாஷ். நாங்க ஆரஞ்சு மண்டையன் தான் கூப்பிடுவோம். பார்த்துக்க, நம்ம பஞ்சாயத்து தலைவிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்தான். அப்புறம் ஏஞ்சல் பிள்ளைய காதலிச்சு கல்யாணம் பண்ணி இப்ப நல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஓனரா இருக்கான். என்னக்கா 10 செகண்ட்ல ஒரு பையன் வாழ்க்கையை பூரா சொல்லி முடிச்சிட்ட. ஆமாட்டி, இதான் இவன் வாழ்க்கை வரலாறு. இவனோட அப்பா சின்ன வயசுலயே இவங்க அம்மையை விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. இப்ப எங்க இருக்காரா செத்தாருன்னு கூட தெரியல. இவங்க அம்மா வந்து அவரையே நினைச்சுக்கிட்டு மொட்டை மண்டையோடி வாழ்ந்துகிட்டு இருக்கு. என் புருஷன் வருவாருன்ட்டு. அதுக்கு எதுக்குக்கா மொட்டையா தெரியுது? என்னமோ அதுக்கு அப்படி ஒரு இதுமா. மொட்டை மண்டியோடய இருப்பேன், அழகா இருக்கக்கூடாது. அழகா இருந்தா யாராட்டும் நம்மகிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்க வச்சுக்கொண்டு பேசிடுவாங்கன்னு சொல்லி அந்த பாட்டி மொட்டையாவே இருக்க பத்துக்கிட்டு. அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை விளையாடுற தியாகி. இப்படிலாம் இருக்காங்க பத்தியாக்கா அந்த காலத்துல. ஆமாம்மா, அந்த காலத்துல எல்லாம் நிறைய உண்டு. இப்பதான் நல்லா மாறி இருக்கு. சரி வாங்கம்மா, போய் லைட் போடுவோம். வாங்க கண்ணா, வாங்க வாங்க, கரெக்டா வந்துட்டீங்களே. சாக்லின் அக்கா, எப்படி இருக்கிய? இளிச்சக்கண்ணா, எவ்வளவு நாள் ஆச்சு, மறந்துட்டியா அக்காவ? உங்களை மறப்பனா? நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியமானவங்க. சரி 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 கண்ணா, எல்லாரும் லைட்டு ஸ்டார்லாம் போட்டு விடுங்க. நான் வந்து உங்களுக்கு போயிட்டு சுட சுட புரோட்டா வாங்கி வைக்கிறேன். நைட்டு நல்லா இங்க எல்லாரும் நிலா வெளிச்சத்துல உட்காந்து சாப்பிட்டு தான் போகணும், சரியா? வெறும் புரோட்டா மட்டும்தானா, வேற ஒன்றும் கிடையாதா? புரோட்டா, சிக்கன், சில்லி சிக்கன், எல்லாமே 5 வகையான சைட் டிஷ்ஷோட, சரிங்களா? சாக்லின் அக்கா தான் வயிறு நிறைய செழிப்பா சாப்பிட கொடுத்துருவாங்க. நீங்க செவ்வாய்க்கிழமை அதுமா எதுக்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு? வேண்டாங்க, நாங்க வீட்டுல போய் சாம்பார் திங்கோம். ஏமா, வீட்டுல நீ போய் சாம்பார் தின்னம்மா, எங்களே திங்க சொல்லுது. ஆளு மண்டையும் பாரு, கொண்டையை பிடிச்சி புடுங்கி விட்டுருவேன். செவ்வாய்க்கிழமை திங்க கூடாதுலாட்டி. நாங்க தும்ப சும்மா இருமா. ஏக எனக்கு மட்டும் வேண்டாங்க, இந்த இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. உனக்கு வெஜிடேரியன் புரோட்டா சொல்றேங்கண்ணா, குருமா வச்சு சாப்பிட்டு போ, சரியா? அப்படியா? சரி சரி சரிக்கா. சரிக்கண்ணா, எல்லாரும் ஆரம்பிங்க, நான் போயிட்டாரு. சரி, ஆரம்பிப்போம். நெட்டை வெளியே அனிமலை ஏற்றி விட்டு சீரியல் பல்பெல்லாம் போட வச்சிருவோம். அப்புறம் கொஞ்சம் கட்டையாக இருக்கிற அளவு சுற்றி இருக்கிற லைட்டு போட்டுருங்க. அப்புறம் நெட்டை வெளி மேலே ஸ்டார் போட்டுருவா. அப்போ ஆக மொத்தத்தில் எல்லாம் நெட்ட வழி தான் செய்யணும், அப்படிதானே? பயரமா இருக்கலாட்டி, அதனால தான். சரி, யார் யாரு?
யானையை விட இவ தான் உயரமாக இருக்கா. சரி, ஆளுக்கு மடபடன்னு வேலையை பார்ப்போம். எல்லா ஸ்டாரும் மாட்டியாச்சு, இருங்க கீழே வாரேன். நெட்டச்சு தான் போ. ஆமாம், ஆனால் உன இதை சொல்லி சொல்லி மேலே ஏற்றி விட்றது. அருமையா புட்டக்கட்டி ஸ்டார் எல்லாமே, லைட் எல்லாமே நம்ம சேர்ந்து போட்டாலும் ஸ்டார் சூப்பரா இருக்கு. சூப்பர் சூப்பர், வாவ் வாவ். சரி உட்காந்துருவோம். ஆமாம், உட்கார வேண்டியதுண்ணா, இப்போ சாப்பாடு வருமே. ஓஎம்ஜி, எவ்வளோ அழகா போட்டுட்டீங்க. 1 மணி நேரத்துக்குள்ள எவ்வளோ அழகா பண்ணிட்டீங்களே. சூப்பரா இருக்கு கண்ணா. ஜாக்கக்கா, நான் தான் ஸ்டாரை மட்டும் போட்டேன், இவங்களாம் லைட் மட்டும் தான் போட்டாங்க. முக்கால்வாசி வேலை நான் தான் பார்த்தேன். நெட்டக்கண்ணா தான். நெட்டக்கண்ணா மாதிரி ஸ்டார் போடுறதுக்கு யாருமே கிடையாது. சூப்பர், ஃபென்டாஸ்டிக். நன்றி. இன்னும் 10 நிமிடத்தில் உங்க எல்லாத்துக்கும் புரோட்டா, சிக்கன் எல்லாமே வரும். ஐஸ்கிரீம், ஜூஸ் எல்லாமே வரும். ஐ ஜாலி.